இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆமா, என்ன மாப்பிள? உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்க மாப்பிள. ஆமா, துர்கா நவீனோட கல்யாண விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அந்த சிவனாண்டிக்கும் சின்னத்தைக்கும் தெரிஞ்சிருச்சு. அவங்க துர்கா நவீனோட கல்யாணம் நடக்காம தடுக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நவீன் எந்த சிக்கல்லையும் மாட்டிக்காம மணமேடைக்கு வந்து துர்கா கழுத்துல ஊரறிய தாலி கட்டணுமாமா. அவன் தான் போலீஸ்ல மாட்டாம தப்பிச்சு போயிட்டானே மாப்பிள. அவன் இப்ப எங்க இருக்கான்னு கூட தெரியல. அப்படி இருக்கிறப்போ நீங்க சொல்றது எப்படி நடக்கும்? இல்ல மாமா, நான் அவனை பார்த்து பேசிட்டேன். இப்போ அவன் யாருக்கும் தெரியாம தங்கறதுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் வேணும். அதுக்கு நாம என்ன பண்ண முடியும் மாப்பிள? அது அவன் சேஃபா இருக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கு. ஆனா அதுக்கு நீங்க சம்மதிக்கணும். நான் சம்மதிக்கணுமா? நீங்க எந்த இடத்த சொல்றீங்க மாப்பிள? நம்ம வீட்டை தான் சொல்றோம் மாமா. என்ன மாப்பிள சொல்றீங்க? நம்ம வீடா? ஆமா மாமா, இதை விட அவனுக்கு சேஃபான இடம் வேற எதுவும் இல்லை. வேற எங்க அவன் மறைஞ்சிருந்தாலும் போலீஸ் அவனை கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த வீட்லயே அவனை தங்க வச்சா அவனும் சேஃபா இருப்பான். இங்க அவனை யாரும் தேடவும் மாட்டாங்க. இல்ல மாப்பிள, அது சரியா வருமானு தெரியல. ஈஸ்வரிக்கும் சந்திராவுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். புரியுது மாமா, அதை நான் பாத்துக்கிறேன். கல்யாணம் வரைக்கும் அவன் இங்க இருக்கிறது தான் நல்லது. இல்ல மாப்பிள, பின்னாடி ஏதாவது ஒரு பிரச்சனைல உண்மை தெரிய வந்தா அவ உங்களை பத்தி தப்பா நினைப்பா. மாமா, அதை பத்திலாம் இப்ப யோசிக்க வேண்டாம். நமக்கு துர்காவோட கல்யாணம் அவ ஆசைப்படியே நடக்கணும். அதான் இப்ப முக்கியம். எதா இருந்தாலும் நீங்க யோசிச்சு தான் செய்வீங்க. உங்களுக்கு சரின்னு பட்டா நீங்க செய்யுங்க. எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. நீங்க ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மாமா. தப்பா எதுவும் நடக்காது, நான் பாத்துக்கிறேன். சரி மாப்பிள.